இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் புதிதாக உங்களுக்கு காதல் உணர்வுகள் ஏற்படுமா? உங்களது காரியங்களில் அதிக வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு அது உதவிகரமாக. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலன்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் நடந்து உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாய் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. மேலும் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை வாரித்தர காத்திருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் உங்களது பேச்சு திறமை மூலமாக பல்வேறு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எந்த விதமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு பக்குவமாக பேசி உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அது உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் சில விஷயங்கள், காரியங்கள், முக்கியமான சில காரியங்களுக்காக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் பக்குவமாக நீங்கள் பேசுவீங்க. சாதுரியமாக பேசுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களது பேச்சுகள் மூலமாக இருக்குங்க. இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்பொழுது திருமண முயற்சிகள் சிறப்பான வகையில் கைகூடி உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருங்க. இன்றைய தினம் பொறாமை ஏற்படுத்தக்கூடிய சில நடவடிக்கைகள் காரணமாக குடும்பத்தில் சிலர் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே அந்த மாதிரி சில குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை செய்தாலும் நீங்கள் நிதானத்தை இழக்க தேவையில்லைங்க. கட்டுப்பாட்டை மீறாமல் நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை சமாளிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. பொழுதுபோக்குகள் சம்மந்தமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ஒரு குழுவாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்துக்காக சில மதிப்புமிக்க உருப்படியான விஷயங்களுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்களது மதிப்புமிக்க குடும்பத்திற்காக நீங்கள் தேவையான முயற்சிகளை, எதிர்கால நலனுக்காக தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் ரொமான்டிக் உணர்வை எதிர்பாராத வகையில் உங்களது மனதில் குடிகொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் புதிதாக காதல் வயப்படக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க. புதிய சிந்தனைகள் இன்றைய தினம் வளம் பெருகக்கூடிய அளவில் இருக்கும். வியாபாரத்தில் புதிய டீல் நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் அறிவோடு நீங்கள் இருப்பதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிஸ்னஸ் டீலிங்லையும் நீங்கள் அப்டேட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. வழக்கமான பிஸியாகவே இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி கொள்ள முடியும். அந்த நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியுங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான நல்ல தகவல் சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் வேலை போல கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு தோன்றினாலும் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க. இன்றைய தினம் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகளை ஈட்ட முயற்சி பண்ணுங்கள். மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் கல்வியில் புரிதலும் நல்ல ஒரு தெளிவும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. எனவே கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான வகையில் அமையுதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம். இதன் மூலமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். இது வரைக்கும் நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா தினசரி ராசி பலன்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக அமையுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் வெள்ளை நிறம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது.
நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்குங்க. தொழிலில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக வெற்றிகளை பெற முடியும். மனசில் எப்படி பிஸ்னஸ் புதிய டீலிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். கூடுதல் அறிவாக நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஸ்னஸ் டீலிங்க்கு அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்திருந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மறைந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போனீங்க அப்படின்னா பயங்கரமான நல்ல நன்மைகள் இருக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரிகிட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் இன்றைய தினம் அதிகம். அதனால் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கும், நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். எனவே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிகமான ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்ள அது வழிவகுத்துங்க. எனவே கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அதிக ஆர்வத்துடன் பயில்வது உங்களுக்கு நிறைய சப்ஜெக்டுகளை நீங்கள் கவர் பண்ணிக்க உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விவேகம் கண்டிப்பாக வேணுங்க. வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் நீங்கள் இன்றைக்கி அதிகமாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. விவேகமாக பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளது என்பதை நீங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். தினசரி ராசி பலன்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.